ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் கோன் அதுலேயும் செக்ஷனல் பிளேன் வந்து இன்க்ளைன் டு விபி இருந்தால் எப்படி கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணலாம், எப்படி வந்து ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. டேரெக்டாக ஐ ஹவ் ட்ரா த சிம்பிள் ப்ரொஜெக்ஷன். இதில் எப்படி கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணுறது, எப்படி நாம் வந்து கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறது, ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் இருக்கும். If you want to know how to draw simple projection of a cone, you can refer the previous videos of the cone. Thank you. Okay, let me start the problem now. Draw the sectional view of a cone of base diameter 60 mm and axis height of 70 mm resting on HP on its base. 60 mm diameter 70 mm height இருக்க ஒரு கோன் வந்து அதோட பேஸ் வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. It is cut by a plane, a cutting plane perpendicular to HP 45 degree inclined to VP. அதாவது கட்டிங் பிளேன் எங்க இருக்கு அப்படின்னா inclined to VP இருக்கு, 10 mm away from the axis இருக்கு. சரிங்களா, இதை எப்படி டிரா பண்ண போறோம்? ஸோ டேட்டாஸை செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா inclined to HP அப்படின்னு வர்றப்போ அந்த பிளேனை எங்கே ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா விபி சைடில் ட்ரா பண்ணுவோம். விபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா XY லைனுக்கு மேலே இருக்குது, HP அப்படிங்கிறது XY லைனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ நார்மலாக இன்க்ளைன் டு ஹெச்பி ப்ராப்ளம் வரும்போது இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படிங்கிறத விபியில் ட்ரா பண்ணுவோம். இப்போ இன்க்ளைன் டு விபின்னு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஹெச்பி சைடில் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ நம்ம சேனலோட ஈஸியை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஷார்ட்கட் புரியும். ஸோ எந்த டேட்டா ஹெச்பி கூட கொடுத்தாலும் அந்த டேட்டாவை விபியில் தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். எந்த டேட்டா விபி ரிலேட்டடாக கொடுத்தாலும் அந்த டேட்டாவை நம்ம ஹெச்பியில் தான் ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த சம்மில் இன்க்ளைன் டு விபி 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா ஹெச்பியில் எடுக்கணும். அண்ட் அந்த ஆங்கிள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா ஆக்சிஸ்லேருந்து 10 mm தள்ளி எடுக்கணும். ஸோ இதான் ஆக்சிஸ். டாப் வியூவில் ஆக்சிஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து 10 mm தள்ளி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டிங் பிளேனை ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 45 டிகிரி லைனை வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக ட்ரா பண்ணுங்க. நார்மலாக இந்த அவே ஃப்ரம் சம்முக்கெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ எம்எம் அவேயோ அந்த எம்எம் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் வரைவாங்க. அது ரொம்பவே டிப்பிக்கலாக இருக்கும். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக அந்த இன்க்ளைன் லைனை வரைகிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த சர்க்கிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் நிறைய ஸ்டாஃப் சர்க்கிள் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சர்க்கிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் பேரலல் லைன் மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 45 டிகிரி 10 mm தள்ளி ட்ரா பண்ணணும் அப்படி தானே, இதுலேருந்து ஆக்சிஸ்லேருந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆக்சிஸில் 45 டிகிரி லைனை ட்ரா பண்ணுங்க. அந்த லைன்ல இருந்து 10 mm தள்ளி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி ட்ரா பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஆக்சிஸ் சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 45 டிகிரிக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்றேன். ஆக்சிஸ்ல இருந்து 45 டிகிரிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்றேன். லைன் ட்ரா பண்ணியாச்சு. இது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா 45 டிகிரி இருக்கு. சரிங்களா, 45 டிகிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லைன்ல இருந்து 10 mm தள்ளி இன்னொரு லைன் ட்ரா பண்ணும் 45 டிகிரி லைன். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த எண்ட் இந்த இதை வச்சுட்டு இங்க இருந்து 10 mm தள்ளி இந்த எண்ட்ல இருந்து 10 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து 10 mm தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்ண போறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறப்போ சர்க்குலர் ஏரியாவில் கம்ப்ளீட் லைனு, செக்ஷனல் பிளேன் இப்படி தான் ட்ரா பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஒரு கம்ப்ளீட் லைனு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் லைன், ஒரு லாங் லைன், இந்த பக்கம் ஒரு ஷார்ட் லைன், இந்த பக்கம் ஒரு லாங் லைன். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட ஆக்சிஸில் இருந்து 10 mm தள்ளி இருக்கு. ஆக்சிஸ்ல இருந்து 10 mm தள்ளி இருக்கு. ஸோ இதை ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள 10 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக ட்ரா பண்ணுவாங்க. பட் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக நம்ம கொண்டு போக தேவையில்லை. ஜஸ்ட் சென்டர் வழியாக 45 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைன்ல இருந்து 10 mm தள்ளி இன்னொரு லைன் வரைஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ பேஸில் எந்த இடத்துல கட் ஆகுதுன்னா இங்கே இடத்துல கட் ஆகுது, ஸ்லாண்டிங் இங்கே ஒரு கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்ட்ல கட் ஆகுது. நேம் வைக்கிறேன் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 அண்ட் பாயிண்ட் நம்பர் 5. மொத்தம் எத்தனை கட்டிங் பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா 5 கட்டிங் பாயிண்ட் கிடைக்குது. இந்த 5 கட்டிங் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, 5 எங்க இருக்கு அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கு, அதாவது கோனோட பேஸ்ல இருக்கு. 2, 3, 4 எங்க இருக்கு அப்படின்னா
ஓஏ ஓபி ஓசி அப்படிங்கிற ஜெனரேட்டர்ல இருக்கு, அதாவது கோனோட சைடு சர்ஃபேசஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்டை நீங்க ஃப்ரண்ட் வியூல மார்க் பண்றப்போ அந்த பாயிண்ட் எங்க இருக்கோ அங்கதான் கரெக்டா மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ற பாருங்க, பாயிண்ட் ஒன்ல இருந்து வர பாயிண்ட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு. ஸோ ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்றப்போ அந்த பாயிண்ட்டை பேஸ்லயே மார்க் பண்ணிடணும். இதான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 டேஷ். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 5 எங்க இருக்கு அப்படின்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கு. அப்போ பாயிண்ட் நம்பர் 5 மார்க் பண்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ப்ரொஜெக்டார் லைன் டிரா பண்றவும் பேஸோடி ஸ்டாப் பண்ணிடணும். பேஸோடு என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். பாயிண்ட் நம்பர் 1க்கு ட்ரா பண்ணது, இது பாயிண்ட் நம்பர் 5க்கு ட்ரா பண்ணது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 பேஸ்ல இருக்கு, பாயிண்ட் நம்பர் 5ம் எங்க இருக்கு அப்படின்னா பேஸ்ல இருக்கு, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? தென் பாயிண்ட் நம்பர் 2, 3, 4 எங்க இருக்குன்னு பாருங்க. 2.2ங்கிறது ஓஏல இருக்கு, பாயிண்ட் 3 ஓபில இருக்கு, பாயிண்ட் 4 ஓசில இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்றப்போ பாயிண்ட் 2 அது எங்க இருக்கு அப்படின்னா ஓஏல இருக்கு. ஸோ ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்றப்போ ஓஏ வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்றப்போ ஓஏ வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 3 எங்க இருக்கு அப்படின்னா ஓபிக்கு மேல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3 ஓபிக்கு மேல இருக்கு. ஸோ பாயிண்ட் 3ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டார் லைன் ஓபி வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிராவல் ஆகும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 3ல இருந்து ட்ரா பண்ற ப்ரொஜெக்டார் லைன். அது எங்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 3 ஓபி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸோ 1 ட்ரா பண்ணியாச்சு, 5 ட்ரா பண்ணியாச்சு. அந்த ரெண்டும் பேஸ்ல இருக்கு. 2, 3, 4 2 ஓஏல இருக்கு, 3 வந்து ஓபில இருக்கு, 4 வந்து ஓசில இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாயிண்ட் நம்பர் 4 ட்ரா பண்ண, பாயிண்ட் நம்பர் 4க்கு ப்ரொஜெக்டார் ட்ரா பண்ண அப்படின்னா ஓசியில் இன்டர்செக்ட் ஆகாமல் ஓசி வழியாகவே கோயின்சைட் ஆகி போயிடுது. இப்போ 2ங்கிறது ஓஏல இருந்துச்சு, நம்ம ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறப்போ ஓஏல போய் இன்டர்செக்ட் ஆச்சு, பாயிண்ட் 2 வச்சோம். 3 எங்கே இருந்துச்சு? ஓபியில் இருந்துச்சு. அதுக்கு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஓபியில் போய் கட்டாச்சு, அந்த பாயிண்ட்டை 3ன்னு வச்சுக்கிட்டோம். ஆனால் பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஓசிக்கு மேலே தான் கோயின்சைட் ஆகியே போகுது, அதில் இன்டர்செக்டிங் பாயிண்டே வரல. ஸோ இந்த மாதிரி கேஸில் இன்டர்செக்டிங் வராமல் கோயின்சைட் ஆயிடுச்சு போச்சு அப்படின்னா அதை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. சென்டரை நீடில் வச்சுக்கோங்க. 4ங்கிற பாயிண்ட் தானே கிடைக்கல, அப்போ அந்த 4 வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரேடியஸாக வச்சுட்டு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. ஆர்க் எது வரைக்கும் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா ஹரிசாண்டல் எட்ஜ் வரைக்கும். ஓஇ தான் ஹரிசாண்டலாக இருக்கு, ஓஇ வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்க் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்க்ல இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுங்க. அந்த ஆர்க்ல இருந்து ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்க் எங்க வரைக்கும் ட்ரா பண்ணிருக்கீங்க? 4ல இருந்து ஓஇ வரைக்கும் ஆர்க் ட்ரா பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ஓஇல இருந்து அந்த ஓஇங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணிருக்கீங்க, வெர்டிக்கல் லைன். அது எங்க போய் டச் ஆகணும் அப்படின்னா ஓஇல போய் டச் ஆகணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹரிசாண்டல் லைன் எங்க அப்படின்னா ஓசிக்கு, அங்க இருந்து ஓசிக்கு என்ன அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன். ஸோ இந்த மீட் பண்ற பாயிண்ட், ஓசியில மீட் பண்ற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4. ஸோ பாயிண்ட் நம்பர் 4 வந்து டிரா பண்ண முடியல, இன்டர்செக்ட் ஆகாம கோயின்சைட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்க்கு, ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் இப்படி டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பாயிண்ட் 4 கிடைச்சிரும். இது வந்து ரிவர்ஸ் மெத்தட். ஆக்சுவலாக நார்மலாக மேலே இருந்து தான் எல்லா சமயம் பாயிண்ட் இறக்கும், அப்படிதான் இன்க்ளைன் டு ஹெச்பி இருக்கப்போ. ஸோ மேலே இருந்து கீழே வரப்போ எனக்கு வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் ஃபர்ஸ்ட், வெர்டிக்கல் லைன் செகண்ட், ஆர்க்கு தேர்டு. பட் இதில் கீழே இருந்து மேலே ட்ரா பண்ணுறோம். ஸோ ஆர்க்கு ஃபர்ஸ்ட், வெர்டிக்கல் செகண்ட், ஹரிசாண்டல் தேர்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டுமே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டையும் அப்படியே ஸ்மூத் கர்வ் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க. இந்த 5 பாயிண்ட்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்மூத் கர்வ் வச்சு கனெக்ட் பண்றேன். ஸ்மூத் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. பேஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திக் பண்ணிக்கிறேன். தென் இன்பிட்வீன் கேப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹேட்ச் பண்றேன். ஹேட்ச் பண்றது ஒரு 15 or 20 லைன்ஸ் வந்து ஹேட்சிங் லைன்ஸ், 45 டிகிரி லைன்ஸ் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓரளவு ஈக்குவல் ஸ்பேசிங்ல ஹேட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனா நெருக்கமா போட்டு கொச்ச கொச்சன்னு ஒரு 30-40 லைன் உள்ள போட்டிருக்க வேண்டாம். ஒரு 15லேருந்து 20 லைன் வர்ற மாதிரி ஒரு 3 to 4 mm கேப் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கோங்க. அதுவே ஓரளவு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் கேப் வர மாதிரி 45 டிகிரி லைன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க ஹேட்ச்ல. தென் ரிமைனிங் எட்ஜஸ் திக் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கட் ஆகி போயிருச்சு. ஸோ இந்த ஏலாம் வந்து திக்காக வராது. இது வரைக்கும் திக்காக வரும், 1ங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் திக் வரும். அண்ட் இந்த போர்ஷன், இந்த சர்க்கிளோட ரிமைனிங் இருக்கிற போர்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திக் பண்ணிக்கணும். சாரி, கொஞ்சம் விரிஞ்சிருச்சு. ஃபைன். சர்க்கிளோட இந்த போர்ஷன் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா திக் பண்ணிக்கணும். ஓகே, லைட்டாக காம்பஸ் விலகிச்சு. ஸோ டபுள் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா த செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. இதுக்கப்புறம் ட்ரூ ஷேப்பை எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக எல்லா கட்டிங் பாயிண்ட்ல இருந்தும் ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ உங்கள் எல் ஸ்கேலோ இல்லை செட் ஸ்கொயரையோ கட்டிங் பிளேனில் ஒரு ஸ்கேலோ கோயின்சைட் வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்கேல்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் வழியாகவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் லைன். எதுக்கு பெர்பெண்டிகுலர்? செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த மாதிரி. தென் இந்த சாலிடை விட்டு வெளியே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்க செக்ஷனல் பிளேனுக்கு பேரலா ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதான் வந்து என்ன அப்படின்னா XY. இது X1, அது Y1. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கட்டிங் பாயிண்டை மார்க் பண்ணுவீங்க. X1 அண்ட் Y1. ஓகேங்களா? இதுக்கப்புறம் எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஒவ்வொன்றா மார்க் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 எங்கே இருக்குது அப்படின்னா XYக்கு மேலேயே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1ம் 5ம் XY லைனுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1 எங்கே இருக்குது? XYக்கு மேலேயே இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 5 அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா XYக்கு மேலேயே இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4 இதெல்லாம் XYலேருந்து ஒரு சர்டைன் ஹைட்டில் இருக்குது. அது என்ன ஹைட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிற பாயிண்ட்டை மெஷர் பண்ண போகிறேன். 2வோட வெர்டிக்கல் ஹைட்டை தான் மெஷர் பண்ணணும். ஸ்லாண்டிங் ஹைட்டை போய் மெஷர் பண்ணக்கூடாது. 2வோட வெர்டிக்கல் ஹைட், அதுலேருந்து ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்களா, அதோட வெர்டிக்கல் ஹைட்டை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி 2 அந்த பாயிண்ட் அப்படியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்க் அடிச்சுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வெர்டிக்கல் லைன், அந்த ப்ரொஜெக்டார் லைன் இருக்குல்ல அதை தான் மெஷர் பண்ணணும். ஸ்லாண்டிங் லைனை போய் மெஷர் பண்ணிடக்கூடாது தப்பி தவறி கூட. அதாவது XYலேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் ஹைட்டு, அதாவது 41 mm. 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா 51 mm. இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதோட பெர்பெண்டிகுலர் ஹைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் 3யோட பெர்பெண்டிகுலர் ஹைட் அந்த ப்ரொஜெக்டார் லைனில் அப்படியே மெஷர் பண்ணிக்கணும். அந்த லைன் இதான் 3க்கோட ப்ரொஜெக்டார் லைன், 3யோட ப்ரொஜெக்டார் லைன், 3யோட ப்ரொஜெக்டார் லைன். அதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 3க்கு வந்து ஒரு ஆர்க். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4ஓட ப்ரொஜெக்டார் லைனில் பாயிண்ட் நம்பர் 4 மெஷர் பண்ணிக்கணும். தென் அதே லைனில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 4 வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 5 பாயிண்ட்டை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டையும் ஃப்ரீ ஹேண்டில் ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 5 பாயிண்ட்டையும் ஸ்மூத்தாக கனெக்ட் பண்ணணும். தென் அந்த 5 பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 45 டிகிரி லைனை வச்சு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கணும். லைனை வச்சு ஹேட்ச் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் ஸ்பேசிங் லைனாக வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுறேன், பட் யூ கேன் ட்ரா 45 டிகிரி லைன். ஒரு லைனை 45 டிகிரியில் வரைஞ்சிட்டு அதுக்கு பேரலாக எல்லா லைனையும் ஹேட்ச் பண்ணிடுங்க. அது ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. த ஹேச்சிங் ஷுட் பி நீட் அண்ட் கிளியர், ஈக்குவல் டிஸ்டன்ஸாக ப்ராப்பராக இருக்கு. திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா a sectional view of a cone. Thank you.